அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுப்பதால் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்பை குரு பகவான் கர்மத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிசாரமாக கர்மத்தில் சென்று வளம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி பிறகு இந்த தருணத்தில் 9ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று வலுவாக கர்மத்தில் வலம் வந்தாலும் இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே 9இல் குரு என்று சொன்னால் எப்படிப்பட்ட வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்றுதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக இந்த தருணத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே எந்த காரியமாக இருந்தாலும் இதை திறன்பட செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ள முடியும். மதிப்பும் மரியாதையும் உயரும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்மறையான சிந்தனைகள் முற்றிலுமாக விலகுவதால் கிடைத்ததை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை அபரிவிதமாக பல்வேறு இடங்களில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நிறைந்த ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாகவும் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக புதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மை, மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்து வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையும். தாய்வழி உறவு முறைகளில் நல்ல ஆதரவு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அந்த சிக்கல், சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வியாபாரம் மற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில் லாபம் நிறைவாக கிடைக்கும். தனஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் எந்தவிதமான குறையும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நினைத்ததை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது பல வகையில காலாவதியான பல விஷயங்களை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுக்கிடையே முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக எளிதில் உங்களை தேடி வருகிறது. குடும்ப வருமானம் உயரும். மிக சிறப்பான அளவற்ற நன்மைகளை இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. மிக சிறந்த யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் நிச்சயமாக இந்த வேலை அமைகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில்
பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை தடையில்லாமல் கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண தடைகள் முற்றிலுமாக விலகும். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமையக்கூடிய முதன்மையான யோகமும் குருவின் உச்சத்தின் காரணமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான். பொதுவாக சனி வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக அது நல்லதாக பார்க்க முடியாது என்றாலும் கூட இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகளையோ சிக்கல்களையோ மனக்கசப்பையோ சங்கடத்தையோ சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விரைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாளுவதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்களை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிதானத்தை கையாளுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதைவிட 5ஆம் இடத்தில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகு சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து வலம் வரும் இந்த தருணம் என்பது அமோகமான யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரக கேது லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். ராகுவை காட்டிலும் கேது இந்த தருணத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அவற்றை உத்தியோகம், தொழில் ரீதியாக முழுமையாக விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார்கள். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும். இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் நாதர் தயத்தில் நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் அவர் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் அமர்வது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்காத சூழலில் அவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் அபரிவிதமான வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சி கூட பெரிய அளவில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல், சிரமம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக பொறுமையுடன் மேற்கொள்வதால் நிறைந்த மாற்றத்தை
நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானத்துடன் மேற்கொள்ளுங்கள். சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். வித்யாகாரகரான புதனும் ஜென்மத்தில் வலம் வருகிறார். இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும். நினைத்ததை எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் இந்த தருணத்தில் அதில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மனதில் தோன்றக்கூடிய பல புதிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவே உங்களை தேடி வரும். எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியான முறையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் சுப பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் அபரிவிதமாக அமைவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறுகிறாருங்க. 5, 6, 7, 8 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பிலும் உச்ச நிவர்த்தி பெற்றும் வலம் வர போகிறார். அஷ்டமத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்திரனின் அமைப்பு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சற்று இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடைதாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.